ஏட்டி ஆசை ஆசையா குழம்பு வச்சோம், இந்த நிலமையில ஆயிப்போச்சா, என்னட்டி பண்றது? ஏட்டி நெட்டூஸ், நம்ம செஞ்சதெல்லாம் சரிதான். ஏதோ ஒரு பொருள் அதிகமாகி போச்சு, அதனாலதான் அந்த கேள்வி வாயிலிருந்து நோர வந்துட்டு. எது எப்படியோ சாப்பாடு கொண்டு போக முடியாம ஆயிப்போச்சு. அங்க பாவம் சாப்பாடு கொண்டு வருவாங்கன்னு 3 ஜீவன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, இப்ப என்ன பண்றது? ஏட்டி நான் வேணா ஒரு ஐடியா சொல்லுதேன். காரி துப்ப மாட்டியேன்னா சொல்லுங்க, நான் சொல்கிறேன். காரி துப்புற அளவுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான ஐடியா வச்சிருக்கிய என்னக்கா? ஏட்டி அது இல்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லாட்டி இந்த ஐடியா உதவும். ஆண்டி சொல்லுங்க பாப்போம். ஏட்டி நமக்கு தெரிஞ்ச வீட்டிலலாம் போய் கொஞ்சோண்டு சோறு தாங்க, குழம்பு தாங்க, கூட்டு தாங்கன்ட்டு வாங்கிடுவோம். அதாவது பிச்சை எடுக்க சொல்றிய அப்படிதானே? கோவப்படாதட்டி, இந்த இடத்துல கோவப்படக்கூடாது, புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். இதுல என்னக்கா இருக்கு புத்திசாலித்தனம்? ஏட்டி கூறுகட்ட குப்பமா, நம்ம இப்போ 4 வீட்டில் போய் ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொரு சோறு குழம்பு கூட்டுன்னு வாங்கிடுவோமா? அதை அப்படியே நம்ம சமைச்ச மாதிரியே எடுத்துகிட்டு போயிடுவோம். 4 வீட்டில் வாங்கச்சில 4 விதமாக குழம்பு கூட்டு சோறுன்னு இருக்குமா? அப்போ என்ன நினைப்பாவ? 4 வீட்டில் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்காவன்னு நினைப்பாவ. ஏட்டி கிறுக்கி, அது இல்லட்டி 4 வகையாக கூட்டு 4 வகையாக குழம்பு வைக்கிறதுக்கு தான் லேட்டாக இருக்குது, அதனால தான் நம்ம லேட்டாக வந்திருக்கோம்னு நினைப்பாவோ. ரொம்ப சரியா சொன்னீங்க ஆண்டி. ஏட்டி புஸ்ஸு, என்னட்டி அதைய கூட சேர்ந்துக்கிட்டு நீனும் சால்றதட்டுற? ஏட்டி அவிய சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே, நம்ம கையில இப்போ ஒன்றும் இல்லட்டி, ஆனா சாப்பாடு கொண்டு போய் தான் ஆகணும். அதனால அவிய சொல்ற ஐடியாவை நம்ம பின்பற்றுவோம். என்னது பின்பற்ற போறியா? வேற வழி இல்லட்டி, நமக்கு சாப்பாடு கொண்டு போய் தானே ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம பார்த்து சமைச்சு எப்போ எடுத்துட்டு போறது சொல்லு. ஆமா நெட்டூஸ், அவிய சொல்றதும் ஒரு வகையில சரிதான். ஏட்டி எனக்கெல்லாம் முன்ன பின்ன அது பழக்கமே இல்லட்டி. பழகிக்குவோம் டி, எல்லாருமே பிறக்கும் போதே எல்லாத்தையும் பழகிட்டு வர்றதில்ல. அப்படி சொல்லு ஆண்டி, முத நீங்க ஆரம்பிங்க, உங்களை பார்த்து நாங்க கத்துக்கிடுறோம். அதெல்லாம் எனக்கு கை வந்த கலையாச்சே, வா சொல்லி தரேன். ஆமா, ரங்கக்காவை பார்த்து தான் நானே பழகிட்டேன். அப்புறம் என்ன, நம்ம வேட்டையை ஆரம்பிக்கலாம். ஹூஹா. ஏட்டிவளா வசந்தாக்கா வீட்டிலேருந்து ஆரம்பிப்போன்னே. நான் என்னென்னலாம் பேசுதேன் எப்படி பண்ணுறேன்ட்டு நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கிடுங்க டி. அப்புறம் அதை கவனிக்கல இதை பார்க்கலன்ட்டுலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிவிட்டேன். சரிம்மா, நீங்க முத ஆரம்பிங்க. வசந்தாக்கா, வசந்தாக்கா சொல்லிருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு பக்கம் வந்திருக்கியே. அது ஒன்றும் இல்லைக்கா, நேற்று முந்தானத்தை ஏதோ ஒரு 4 பத்துடுங்க வெளியே போயிருந்தேன். அப்போ உங்களை மாதிரியே ஒரு அக்காளை பார்த்தேன். உங்களுக்கு கூட பிறந்தவி யாராவது இருக்காவளோ? ஏன் கூட பிறந்தவியே யாரும் கிடையாதே. பாருங்கக்கா கடவுள் விளையாட்ட, உங்களை மாதிரியே தாக்கா இருந்துச்சு. ஆளு உயரம் உங்களை மாதிரி அழகு எல்லாமே உங்களை மாதிரி தான். அப்படியா? அதை விடுங்கக்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன குழம்பு? என்னம்மா வைக்க போறேன்? பருப்பு தான் போட்டேன், கொஞ்சோண்டு வெண்டைக்காய் இருந்து அதையும் வெட்டி பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். நானும் பருப்பு தாக்கா போடலான் இருந்தேன், ஆனால் என்ன பருப்பு இல்லாமல் போயிட்டுக்க. ஐயா, ரேஷன் கடையில் வாங்கலையாக்கா? அந்த பருப்புலாம் யாருக்கா இப்போ குழம்பு வைக்க? இதில் என்னன்னா, நானும் வெண்டைக்காய் கூட்டு தான் வைக்கலான்னு நினச்சேன், நீங்களும் அதான் வச்சுருக்கீங்க. அப்படியம்மா? ஆமாக்க, இதுக்கு மேலே போய் நானும் பருப்பு போட்டு வெண்டைக்காய் பொரியெல்லாம் வச்சு நடக்கிற காரியமாக்க. அதனால் ஒன்று பண்ணுங்க, எனக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சோண்டு குழம்பு கூட்டு கொஞ்சோண்டு சோறு தரியலக்க. இதுக்கு தான் அங்கிட்ட இங்கிட்ட சுற்றி வளைச்சிக்கிட்டு வந்தா போல. ஐயே, இதில் என்னம்மா இருக்கு? இதுவும் உன் வீடு மாதிரி தானே, நான் உன் அக்கா மாதிரி தானே, உனக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்க. ஆனால் எக்க பாத்தியன்னா பாத்திரம் கொண்டு வரல. நான் உங்கள் வீட்டில் பருப்பு வெண்டைக்காய் கூட்டுன்னு கனவாக கண்டேன், அதனால் பாத்திரம் எதுவும் எடுத்துகிட்டு வரலக்க. உங்கள் வீட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் தருவீலக்க? போடே, ஒரே கல்லில் 2 பங்கு அடிச்சிட்டாவோ. சோத்துக்கு சோறம் ஆச்சு, பாத்திரத்துக்கு பாத்திரமா ஆச்சு. இருமா எடுத்துட்டு வரேன். சரிக்க, அவசரப்படாமல் பொறுமையாக எடுத்து போட்டு வாங்க. ஏட்டிவளா எப்படி என் திறமை? பரவாயில்லக்க, கட்டின புருஷனுக்கும் பெத்த பிள்ளைக்கும் 4 வீட்டில் பிச்சை எடுத்தாவது நீங்கள் காப்பாத்திருவிய. சரி டி, எப்படி சோறு குழம்புலாம் கேட்டு வாங்கணுன்ட்டு பார்த்துக்கிட்டீங்களா? இனி ஆளாளுக்கு ஒரு வீட்டுக்கு போங்க, நாங்கள் நின்று சோத்தையும் குழம்பையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிக்க. இக்க, நான் யார் வீட்டுக்குக்கா போறது? யார் வீட்டுக்காவது ஒருத்தர் வீட்டுக்கு போங்க டி, ஆளாளுக்கு ஒரு வீட்டுக்கு போங்க, மொத்தமாக போய் நிற்காதிய. சரிக்க. ஆண்டி, எனக்கு ஒரு டவுட்டு. என்னது டி? இவ்வளோ அழகா பிச்சை எடுக்கீல, உங்க சொந்த ஊர் எந்த ஊரு? போட்டி இவளை, சே நம்ம கறி சோறுன்னு கேட்டு வாங்குறத பார்த்து கூட இருக்கிறவர்களே கண் வைக்கலுவே. நம்ம என்னைக்கு இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து சோறு பொங்கியிருக்கோம், குழம்பாக்கியிருக்கோம்.
இப்படி தானே 4 பேர் வீட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு கதையை ஒப்பேத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் சொன்னால் அவளுக்கு எங்கே புரிய போகுது? ஏக்கோ சீக்கிரம் கொண்டு வாங்க, நேராகுதே. இருமா வரேன், எடுக்கிறது பிச்சை, இதுல ஒரு அவசரம் வேற. என்னதுக்க? இல்ல பொரியல் கொஞ்சம் பச்சையா இருக்கு, வதக்கிட்டு வரேன்னு சொன்னேன். பொறுமையாக வாங்க, பொறுமையாக வாங்க. ஏட்டி இப்ப நான் எப்படி கேட்டு வாங்குதேன்னு மட்டும் பாருங்களேன். பார்க்குறோம். கோமதி ஆண்டி, கோமதி ஆண்டி வாமா. ஆண்டி நேத்தோ முந்தானத்தோ எப்பயும் நான் வெளியே போயிருந்தப்போ உங்களை மாதிரியே ஒரு ஆண்டியை பார்த்தேன். அதான டி? அதே தான். உங்களுக்கு கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ யாராவது உண்டோ? அப்படி யாரும் இல்லையம்மா. சரிதானே டி? சரிதான். அப்புறம் ஆண்டி நீங்க இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிய? நான் பருப்பு குழம்பு வைக்கலாம்னு நினைச்சேன். நான் இன்னைக்கு கார குழம்பு தான் வச்சேன். கரெக்ட் தானே டி? கரெக்டு தான். அப்புறம் ஆண்டி நீங்க கொஞ்சோண்டு குழம்பு சுவாறு கூட்டி இதெல்லாம் எனக்கு தரணும். என்னம்மா சொல்ற? சரியா தானே டி கேக்குறேன்? ஆமா டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, கொஞ்சோண்டு சோறு, கொஞ்சோண்டு குழம்பு, கொஞ்சோண்டு கூட்டு தாங்க ஆண்டி. சரி மயிரை கொண்டு வரேன். பாவம் என்னன்னு தெரியல, திடுத்துப்புன்னு வந்து சோறு குழம்புலாம் கேக்கு. ரொம்ப பசியா இருக்குமா இருக்குது. ஏட்டி நெட்டூஸ் பாத்தியா, நான் கூட குழம்பு சோறுலாம் வாங்கிட்டேன், நீங்களும் போய் வாங்குங்க. ஏட்டி அதானட்டி பயமாக இருக்குது. முன்ன பின்ன யாருக்கிட்டையும் வாங்கினது இல்லை. ஊருக்குள்ளே தெரிஞ்சுனா எங்கள் அப்பா சும்மா விட மாட்டாரு, தோலை உரிச்சு விடுவார். அப்போ ஒன்று பண்ணிட்டி, உன் சொந்த வீட்லயே எடுத்துட்டு வந்துரு. ஏட்டி பாத்தியாட்டி, இந்த அறிவு எனக்கு இல்லையே. அறிவு இருந்தா நீ ஏன் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க போற? எங்கள் அம்மாவே சோறு பொங்கி குழம்புலாம் வச்சுருப்பாவளே, நான் அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். சே, இந்த யோசனை எனக்கெல்லாம் போயிட்டு பார்த்தியா? இப்போ இரு, உடனே எங்கள் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரேன். ஆண்டி நீங்க எங்க போறீங்க? நான் எங்க போறது? வேற ஏதாவது ஒரு வீட்ல போய் குழம்பு சோறு இருக்கான்னு எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி, சீக்கிரமா போங்க. பழைய சோறு, பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். ஏதோ ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, இப்படி 4 வீட்டுல பிச்சை எடுத்து கொண்டு போய் கொடுத்துடலாம். 3வது நாளும் இப்படியே போய் எல்லார்கிட்டையும் கேட்க முடியாது. இதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணணும். ஒரு நாள் தயிர் சோறு, ஒரு நாள் லெமன் சோறு, ஒரு நாள் டொமேட்டோ சோறு, ஒரு நாள் பொட்டேட்டோ சோறு, இப்படி விதவிதமா நம்ம செஞ்சு பழகணும். இன்னைக்கு கோழி கறி வச்சு அசத்தின மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோறு வச்சு நம்ம அசத்தணும். கையில் இருக்கவே இருக்கு டச்சு செல்லு, அதுக்கு போட்டிருக்கு ரீசார்ஜ். அது எதுக்கு வீணா போடணும்? யூடியூப்ல அது இதுன்னு பார்த்து சமைச்சு பழகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்வம் வரும். இப்போ எனக்கு சமையல் மேலே ஆர்வம் வந்திருக்கு. இனிமே இப்படி 4 வீட்டில் போய் பிச்சை எடுக்காம நம்ம சொந்த காலில் நின்று உழைக்கணும். தயிருக்கு தயிரை போட்டு கிண்டுனா தயிர் சோறு, லெமனுக்கு லெமனை புளிஞ்சு கிண்டுனா லெமன் சோறு, தக்காளிக்கு தக்காளி சோறை புளிஞ்சு கிண்டுனா தக்காளி சோறு. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த கூட்டாஞ்சோறுங்க அவளை அதுக்கு ஏதோ ஊற்றி புளிகிறது? மடி புஷ்பா. ஆண்டி ரொம்ப நன்றி ஆண்டி, சோறு கண்ட இடமே சொர்க்கம்பாங்க. உங்க வீடு எனக்கு சொர்க்கம் மாதிரி. இந்த மாயை எடுத்துட்டு போ. ரொம்ப நன்றி ஆண்டி. ஒரு வழியா எல்லாரும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆண்டி நீங்க எங்க போய் எப்படி வாங்குறீங்க? அதை ஏன் கேட்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். கடைசி வரைக்கும் மனசு அசர்ற மாதிரியே தெரியல. கடைசியா வேற வழியே இல்லாம பக்கத்து கோயில்ல புளியதோரை போட்டாவ, அதை ஒரு பாத்திரத்துல வாங்கிட்டு ஓடியாரேன். அதெல்லாம் சரிதான், நமக்கு தொழில கத்து கொடுத்த குருவே என்ன காணுமே. அதானே. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே.